நான் அன்னக்கிளி பேக்ரவுண்ட்லயே ஏதோ ஒரு சின்ன அமிங் ஒண்ணு பாடியிருக்கேன். முழு சாங்கா பாடினது வந்து டைட்டில் சாங் 16 வயதில் சோளம் விதைக்கையில். ஓ, இப்ப நம்ம கச்சேரிலாம் பண்ணும்போது நம்ம நார்த் இந்தியால பண்ணோம், சவுத்ல பண்ணோம், ஈஸ்ட் எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான கச்சேரி பண்ணிருக்கிறோம். சைக்கிள்ல போய் புகையில வித்த வியாபாரி மாதிரி நம்ம போகாத இடமே கிடையாது. நம்ம ஒரு சில டைம்ல ஒரு ஹார்மோனியம் வச்சே கச்சேரி பண்ணிருக்கிறோம். ஆனா பாடணும்ன்ற எண்ணம் அப்போ உனக்கு நிச்சயமா கிடையாது. எனக்கு தெரியும், நீ வாண்டட் டு பிகம் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு வெறியில இருந்த. இது when did this develop in you and how did it became it grew? இல்ல முதல்ல வந்து என்னுடைய மியூசிக் வந்து மியூசிக் சேஞ்ச் ஆனது வந்து எங்க அண்ணன் வந்து கச்சேரியில பாடி இருக்கப்ப நான் முதல்ல அவருக்கு கூட பாடுறதுக்காக நான் போனவன் தான். அப்படிதான் என்னுடைய இசை வாழ்க்கை தொடங்குச்சு. அதனால முதல்ல நான் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கத்துக்கிட்டு. அது சாரி டு இன்டர்ஃபியர். அப்போ இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறது எப்படி வந்துச்சு? ஹார்மோனியத்தை எங்க அண்ணன் நான் வாசிக்கிறத பார்த்தா அண்ணன் கையை அப்படி வச்சு சொல்லி பெரம்பெடுத்து இந்த பக்கம் அடிப்பாங்க. தொட விட மாட்டாங்க. இந்த ஹார்மோனியத்தை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஏன்னா சின்ன பசங்க ஏதாவது எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கச்சேரிக்கு போறதுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் இல்லாதப்பெல்லாம் எடுத்து வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து அவருக்கு வர வேண்டிய ஹார்மோனிஸ்ட் வந்து அவருக்கு 2 பேருக்கும் தகராறு ஆயிடுச்சு. அவர் வரலன்னொடனே அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இவன் வாசிட்டு இருக்காங்க, அவனை கூப்பிட்டு போனேன். அப்புறம் திடீர்னு பார்த்துட்டே இன்னைக்கு நீ தான் கச்சேரி வாசிக்கிற அப்படின்னோடனே எனக்கு தரையில் நிக்க முடியல, ஆகாயத்துல பறக்க முடியல. அந்த மாதிரி திருத்தங்க சத்தத்துல நிக்கிறேன். சொல்லவே முடியல. அன்னைக்கு கச்சேரி வாசா நிறைய தப்புந்தவரமா அவர் பாடுற பாட்டெல்லாம் தெரியும். அதனால கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருந்தது. இருந்தும் ஸ்டேஜ்ல போற ஒரு இதுல ஆர்வத்துல தப்புந்தவரமா வச்சா. ஆனா பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் வந்தது. ஜனங்கள்லாம் கச்சேரி முடிஞ்ச உடனே நிறைய வந்து என்ன சூழ்ந்துட்டு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பிரமாதமா வாச தம்பி, ரொம்ப நல்லா வாச அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, இது வந்து எல்லாமே கம்போஸ் பண்ணது வேற ஆளு, இதுக்கு தான் கை தட்டுறாங்க ஆட்கள். ஆனா நம்மளே கம்போஸ் பண்ணி நமக்கே கை தட்டுவாங்கன்னா தான் இந்த கைதட்டெல்லாம் நமக்கு சொந்தமாகும். இல்லைன்னா இது வந்து இன்னொருத்தருக்கு தான் போய் சேரும். நம்ம யாரு பாட்டை வாசிக்கிறோமோ அவங்க பாட்டுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுதான் கம்போஸ் பண்றது.